எல்லோருக்கும் டிடி என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அபார்ட், இந்த ஒரு பொதுவாக ஒரு எர்த்குவேக் நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கேனடாலேருந்து சம்பந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த், ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது, நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க, தே ஹவ் கிரைட் ஃபார் மீ. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, நடிக்காதவங்க எனக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமான்னு. ரோட்ல பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன், ரோட்ல போகிற ஒரு அம்மா, அதான் ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள், 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது, என் டார்லிங் குஷோட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோல் மீ நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன். தே டோல் மீ யூ ஆர் ட்ரெம்பிளிங், யூ ஹாவ் சிவியர் ஃபீவர், இட்ஸ் மோர் தென் 1 or 3, யூ ஆர் ட்ரெம்பிளிங். நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாரு, சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம், இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி, என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். It should go in the book of records. ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து they'll thrash it, ஜனங்க வரமாட்டாங்க. It is unbelievable. 12 years கழிச்சு எல்லாரும், it's God, by God's grace we are all looking the same, I think. 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு
கடவுள் சொல்லியிருக்காரு, இரு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு, 9 நாள் லீவ் வச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க. இட் இஸ் பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலேயே. நான் அதான் ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர் கிட்ட ஏதாவது பாடம் சரியா புரியலன்னா டவுட் கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தா தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு 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 டவுட் இருந்தா கேட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்க கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்க கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்ல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people, even though they wrote whatever they wanted.